வரதன்கிற கேரக்டர் இறந்துட்டாரு. அவரை கொன்னது யாருங்கிறது முக்கியமான கான்ஃப்ளிக்டா இருக்கிறதுனால அந்த கேரக்டர் இறந்து போற சீன் இன்னும் கூட அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கலாம். சட்டுன்னு அது கடந்து போயிடுது. தொடர்ந்து படத்துல ஹியூமர் இருக்கிறதுனால அந்த சிச்சுவேஷனை சீரியஸாவும் எடுத்துக்க முடியல. ஹீரோயினோட இன்ட்ரோ சுவாரஸ்யமா இருந்தாலும் அவங்க சம்பந்தப்பட்ட சீன்ஸ் அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லை. முக்கியமா பிரேக்கப் சீன்லாம் சுத்தமா சீரியஸாவே தெரியல. செகண்ட் ஹாஃப்ல தான் இறங்கி அடிச்சு சம்பவம் பண்றாங்க. ஓ, இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா தான் ஆரம்பிச்சது இல்லை அப்படின்னு படத்துடைய கேரக்டர்ஸுக்கு ஞாபகம் வரா மாதிரி நமக்கும் ஞாபகம் வருது. இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டேஷன் சீன்ல இருந்தே ஹியூமர் செம்மையா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இங்க இருந்து அவங்களுடைய பிளான், அதோட எக்ஸிகியூஷன், அதுல வர காமெடி ஆஃப் எரர்ஸ், அதை இவங்க சமாளிக்க ட்ரை பண்ற விதம்னு என்டர்டெய்னிங்கா ஹிலேரியஸா கதை நகருது. கிரேசி மோகன் மௌலி படங்கள்ல வரா மாதிரி கீனா வாட்ச் பண்ணனா சில நல்ல ஜோக்ஸை நீங்க மிஸ் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகம். அர்ஜய் கேரக்டரை மீட் பண்ற சீன்லேருந்து திரும்ப கொஞ்சம் டிராக் ஆக ஆரம்பிக்குது. மிஸ்ட்ரியா சால்வ் பண்ண கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணாலுமே கூட அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. நிறைய ஃபிளாஷ்பேக்ஸ் போயிட்டு வராங்களே, கொஞ்சம் சட்டுப்புட்டுன்னு விஷயத்த சொல்லிடலாமே அப்படிங்கிற மோடுக்கு மைண்டு போயிடுது. ஆக இன் கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுவாரு. அந்த விஷயமும் அதோடைய விளைவும் நல்ல ஸ்மார்ட்டான சட்டையர்னு சொல்லலாம்.